வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இறுதியாக, கரிமம் மற்றும் நைட்ரஜன் சுழற்சிகள் போன்ற உயிர் வேதியியலில் சுழற்சிகளுடன் தலைப்பை பார்த்து முடித்தோம். நீர் மற்றும் பிராணவாயு சுழற்சிகள் மற்றும் ஓசோன் சிதைவு மற்றும் அதன் விளைவுகள் பற்றி நீங்கள் முன்பு கற்றுக்கொண்டு இருப்பீர்கள். கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்: நைட்ரஜன் சுழற்சியின் பங்கு மற்றும் பாக்டீரியாவால் நைட்ரஜன் நிலைநிறுத்தல், கரிம சுழற்சி மற்றும் வளிமண்டலத்தில் அதன் பங்கு, இந்த சுழற்சிகளை தொந்தரவு செய்வதில் மனித தலையீடு. முக்கிய வார்த்தைகள்: ரைசோபியம், நைட்ரோசோமோனஸ், கூட்டு வாழ்வு, மழைப்பொழிவு, உள் எலும்புக்கூடு, வெளிப்புற எலும்புக்கூடுகள், படிவுப்பாறைகள், புதைப்படிவங்கள். நைட்ரஜன் சுழற்சி. நைட்ரஜன் வளிமண்டலத்தில் மிகவும் மிகுதியான தனிமமாகும், மேலும் புரதங்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களின் கட்டுமான தொகுதியாகும். நைட்ரஜன் சுழற்சி சிக்கலானது, ஏனெனில் நைட்ரஜன் ஒரு செயலற்ற மூலக்கூறு வடிவத்திலிருந்து, அதாவது ஆங்கிலத்தில் N2, பயனுள்ள வடிவமாக மாற்றப்படுகிறது. நைட்ரஜன் தொடர்ந்து ஒரு பெரிய வட்டத்தில் காற்றிலிருந்து மண் வழியாக தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் உடல்களுக்கு நகர்கிறது. இறுதியில் அது மீண்டும் காற்றில் உள்ளது. அனைத்து உயிரினங்களுக்கும் முக்கியமான வளர்ச்சி, பழுது மற்றும் வளர்ச்சிக்கு நைட்ரஜன் தேவைப்படுகிறது. வளிமண்டலத்தில் 78% நைட்ரஜன் உள்ளது. வளிமண்டல நைட்ரஜனை சில சேர்மங்களாக மாற்றுவதன் மூலம் தாவரங்களும் விலங்குகளும் இதை பயன்படுத்தலாம். ரைசோபியம், நைட்ரோசோமோனஸ் போன்ற பாக்டீரியாக்களின் சில உயிர் வேதியியல் செயல்பாடுகளும் மின்னல் மூலம் இயற்பியல் வேதியியல் செயல்பாடுகளிலும் தாவரங்கள் இந்த சேர்மங்களை மண்ணிலிருந்து எடுக்கலாம். நைட்ரஜன் சுழற்சியின் நிலைகளை பார்ப்போம். நைட்ரஜன் நிலைப்படுத்துதல். வளிமண்டல மந்த நைட்ரஜன் N2 நைட்ரஜனின் நிலைப்படுத்துதல் எனப்படும் உயிரியல் செயல்முறை மூலம் வடிவத்தில் மாறுபடுகிறது அல்லது நிலையாக இருக்கிறது. ரைசோபியம் அல்லது நைட்ரோசோமோனஸ் போன்ற பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை கரிம நைட்ரஜனாக மாற்றுகின்றன. பாக்டீரியா உயிரணுக்கள் இறந்த நைட்ரஜனை தாவரங்களுக்கு கிடைக்க செய்கிறது. பட்டாணி மற்றும் அவரை போன்ற பருப்பு தாவரங்களில் ரைசோபியா வேர் முடிச்சுகளில் வாழ்கிறது மற்றும் கூட்டுறவு உறவுகளை ஏற்படுத்துகிறது. மழைப்பொழிவு மூலம் நைட்ரஜனையும் நைட்ரேட்டுகளாக மின்னல் மூலம் நிலைப்படுத்தி மண்ணை அடையலாம்.
புரதங்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களை உருவாக்க தாவரங்கள் நைட்ரேட்டுகளை எடுத்துக்கொள்கின்றன. நைட்ரிஃபிகேஷன். நைட்ரேட்டுகளை அமோனியமாக மாற்றுவது சாதாரண மற்றும் நீர் தேங்கும் மண்ணில் இருக்கும் நைட்ரிஃபையிங் பாக்டீரியாக்கள் புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள், நைட்ரேட்டுகள் மற்றும் நைட்ரேட்டுகளாக மாற்ற உதவுகிறது. நைட்ரேட்டுகள் முக்கியமாக நைட்ரோசோமோனஸ் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதே சமயம் நைட்ரோபாக்டீரியாவின் நைட்ரேட்டுகள் நைட்ரேட்டுகளை பயன்படுத்தி அவற்றை நைட்ரேட்டுகளாக மாற்றும் திறன் கொண்டவை. உணவு செரித்தல். நைட்ரஜன் சேர்மங்கள் முக்கியமாக நைட்ரேட்டுகள் அல்லது அமோனியம் அயனிகள், அதாவது ஆங்கில வார்த்தை NH4 கூட்டல் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. தாவரங்கள் மூலம் மண்ணில் இருந்து புரதங்கள் உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. விலங்குகள் இந்த தாவரங்களை சாப்பிட்டு விலங்கு புரதங்களை உணவு செரித்தலுக்கு உதவுகிறது. அமோனியாவதல். நைட்ரேட் மற்றும் நைட்ரோஜோனஸ் கலவையிலிருந்து அமோனியா, அதாவது ஆங்கிலத்தில் NH3 உற்பத்தி அமோனியாவதல் என்று அழைக்கப்படுகிறது. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இறக்கும்போது அல்லது விலங்குகள் கழிவுகளை வெளியேற்றும் போது சிதைவுகளின் உதவியுடன் இது நிகழ்கிறது. நைட்ரஜன் நீக்கம். திட நைட்ரேட் மீண்டும் வாயு நைட்ரஜனாக மாற்றுவதன் மூலம் செயல்முறை நிகழ்கிறது. நைட்ரஜன் பிராணவாயுவை பெற நைட்ரேட்டுகளை பதப்படுத்தும் ஈரமான மண்ணில் பாக்டீரியாவை நீக்குவதன் மூலம் ஒரு செயல்முறையின் மூலம் வளிமண்டலத்திற்கு திரும்புகிறது. இது பூமியில் உள்ள நைட்ரஜனின் செறிவில் மற்றும் வளிமண்டலம் சமநிலையை பராமரிக்கிறது. மனித தலையீடு மற்றும் நைட்ரஜன் சுழற்சி. நீர்நிலைகளில் மழையால் கழுவப்படும் உரங்கள் மற்றும் சுத்திகரிக்கப்படாத வீட்டு கழிவுநீர் நீர்நிலைகளில் கலந்துவிடும் செயற்கை நைட்ரேட்டுகளை பயன்படுத்துவதன் மூலம் மனிதர்கள் இயற்கை சமநிலையுடன் தலையிடுகிறார்கள். இந்த நைட்ரேட்டுகள் வளிமண்டல நைட்ரஜனாக மாற்றப்படுவதற்கு முன்பு அவை பெரும்பாலும் மழை அல்லது நீர்ப்பாசனம் மூலம் நீரோடைகள் மற்றும் ஆறுகள் மற்றும் நிலத்தடி நீராக மாற்றப்படுகின்றன. உலகின் சில பகுதிகளில் நீர் நுகர்வுக்கு பாதுகாப்பற்ற நைட்ரேட்டுகளின் அதிக செறிவுகளை கொண்டுள்ளது. இந்த அதிகப்படியான நைட்ரேட்டுகள் மற்றும் பிற நைட்ரஜன் கலவைகள் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் அதிகப்படியான பாசி வளர்ச்சி மற்றும் யூட்ரிஃபிகேஷனை ஏற்படுத்துகின்றன. இதனால் நீர்நிலைகளில் பிராணவாயு அளவு குறைந்து உயிரிழப்பு ஏற்படுகிறது. இப்போது கரிமம் சுழற்சியை பார்ப்போம். பூமியில் கரிமம் பல்வேறு வடிவங்களில் காணப்படுகிறது. இது சூட், டைமண்ட் மற்றும் கிராபைட் ஆகியவற்றின் அடிப்படை வடிவத்தில் நிகழ்கிறது. இணைந்த நிலையில் இது கரிமல வாயுவாகவும் வளிமண்டலத்தில் கரிமம் மோனாக்சைடாகவும் பல்வேறு தாதுக்களில் கரியகை மற்றும் நைட்ரஜன் கரியகை உப்புகளாகவும் காணப்படுகிறது. அனைத்து உயிர் வடிவங்களும் புரதங்கள், மாவு சத்துக்கள், கொழுப்புகள், நியூக்ளிக் அமிலங்கள் மற்றும் உயிர் சத்துக்கள் போன்ற கரிமம் கொண்ட மூலக்கூறுகளால் ஆனவை. பல்வேறு விலங்குகளின் உள்ளெலும்புக்கூடு மற்றும் வெளிப்புற எலும்புக்கூடுகளும் கரியகை உப்புகளிலிருந்து உருவாகின்றன.
கரிமல வாயு என்பது வாழ்க்கையின் மைய உறுப்பு ஆகும். இது பூமியை ஒரு பசுமை இல்லமாக வெப்பநிலை நிலைகளுடன் பராமரிக்கிறது. கரிமல வாயு காற்றின் அளவில் 0.04% ஆகும். இயற்கையில் கரிமம் அளவு எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது? கரிமம் பல்வேறு செயல்முறைகள் மூலம் வாழ்க்கையில் இணைக்கப்படுகிறது. கரிமம் படிவு பாறைகள், கடல்களில் உள்ள புதைப்படிவ எரிபொருள்கள் மற்றும் உயிர்க்கோளங்களில் காணப்படுகிறது. ஒளிச்சேர்க்கை. உயிரியல் கரிமம் சுழற்சியின் முதல் படி. கனிம வளிமண்டல கார்பனை உயிரியல் வடிவமாக மாற்றுவதாகும். ஒளிச்சேர்க்கை எனப்படும் செயல்முறையில் உற்பத்தியாளர்கள் எனப்படும் தாவரங்கள் மற்றும் பிற உயிரினங்களில் இந்த சரிசெய்தல் நடைபெறுகிறது. இந்த செயல்பாட்டில் சூரிய ஒளியில் இருந்து ஆற்றல் ரசாயன வடிவமாக மாற்றப்படுகிறது. சுழற்சி மற்றும் சேமிப்பு. கரிமல வாயு இயக்கம் வளிமண்டல நீர்த்தேக்கத்திலிருந்து நேரடியாக பச்சை தாவரங்கள், நுகர்வேர் மற்றும் நுண்ணுயிர் சிதைவு உயிரினங்களுக்கு நடைபெறுகிறது. படிவு பாறைகள் மற்றும் புதைப்படிவ எரிபொருட்கள் கரிமம் நேரடியாக தாவரங்களுக்கு சரி செய்வதற்கு கிடைக்காது. புதைப்படிவ எரிபொருள்கள் எரிக்கப்படும் போது அல்லது கரையாத கரியைகளுடன் கரையக்கூடிய கரியைகளாக மாற்றப்படும் போது கரிமல வாயு கிடைக்கிறது. வளிமண்டல நீர்த்தேக்கத்திற்கு கரிமல வாயு திரும்புவது போல பல வழிகளில் நிறைவேற்றப்படுகிறது. முக்கியமாக உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்படும் சுவாச செயல்முறை மூலம் ஆற்றல் மற்றும் கரிமல வாயுக்கான கீழே புதைப்படிவ எரிபொருள்கள் மற்றும் பிற கரிமம் சேர்மங்களை எரிப்பது, காட்டுத்தீ, எரிமலை உமிழ்கள் போன்றவையும் கரிமம் டை ஆக்சைடை வளிமண்டலத்திற்கு திருப்பி விடுகின்றன. நுண்ணுயிரிகள் தாவர மற்றும் விலங்கு இறந்த கழிவுகளை உடைத்து கார்பனை வளிமண்டலத்தில் கரிமல வாயுவாக வெளிப்படுகின்றன. கரிம சுழற்சி மற்றும் மனித தலையீடு. கடலுக்கு அடியில் புதைந்து கிடக்கும் கரிமம் வளிமண்டலத்திற்கு திரும்ப மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகலாம். பூமியின் வரலாறு முழுவதும் கிரகத்தின் மேற்பரப்பிற்கு கீழே இருந்து கரிமல வாயு அல்லது வாயுக்களின் உமிழ்வு புவியியல் நிகழ்வுகள் அல்லது எரிமலை வெடிப்புகள் போன்றது. இன்று நம்மிடம் இருக்கும் வளிமண்டல கரிமல வாயு பெரும்பகுதி கடந்த கால புவியியல் நிகழ்வுகளால் ஆனவை. வாகனங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களில் பயன்படுத்த எண்ணெய் மற்றும் நிலக்கரி போன்ற ஹைட்ரோ கரிமங்களை பிரித்தெடுப்பதன் மூலம் மனிதர்கள் புவியியல் கரிமம் சுழற்சியை தடுக்கிறார்கள். இந்த ஹைட்ரோ கரிமங்களின் எரிப்பு கரிமல வாயு மற்றும் ஆங்கில வார்த்தை CO வாயுக்களை ஒரு துணை தயாரிப்பாக உருவாக்குகிறது. புதைப்படிவ எரிபொருட்களின் அதிகப்படியான பயன்பாடு மற்றும் தொழில்துறை புரட்சி காரணமாக வளிமண்டலத்தில் கரிமல வாயு அளவுகள் அளவிட முடியாத அளவிற்கு அதிகரித்துள்ளன. வளிமண்டல கரிமல வாயு அளவை அதிகரிப்பதன் மூலம், காடுகளை அழிப்பதன் மூலம், நிலத்தை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலம் மனிதர்கள் உயிரியல் கரிமம் சுழற்சியை மாற்றியுள்ளனர். காடுகளை அழிப்பது மற்றும் காட்டுத்தீ வளிமண்டல கார்பனின் அளவை பாதிக்கிறது 2 வழிகளில். முதலாவது, எரிப்பின் போது சேமிக்கப்பட்ட கார்பன் நேரடியாக கரிமல வாயுவாக வெளிப்படுகிறது. இரண்டாவதாக, ஒளிச்சேர்க்கை மூலம் வளிமண்டலத்தில் இருந்து
அதிகப்படியான கரிமல வாயு அகற்றுவதற்கான ஒரு முக்கிய வழிமுறையை நிலத்தை சுத்தம் செய்கிறது. கரிமல வாயு ஒரு முதன்மை பசுமையில்லா வாயு மற்றும் வளிமண்டல CO2 அதிகரிப்பு பசுமையில்லா விளைவு மற்றும் புவி வெப்பமடைதலில் விளைகிறது. பசுமை இல்லா விளைவு. பசுமை இல்லா விளைவு என்பது கண்ணாடியால் செய்யப்பட்ட சிறிய வீடு. இது தாவரங்களை வளர்க்க பயன்படுகிறது. இது சூரியனின் கதிர்களை பிடிக்கிறது மற்றும் உள்ளே வெப்பத்தை பராமரிக்க வெப்பம் வெளியேறாமல் தடுக்கிறது. அதே வழியில் வளிமண்டலத்தில் இருக்கும் கரிமல வாயு, கரிமம் மோனாக்சைடு, மீத்தேன் மற்றும் நீராவி போன்ற சில வாயுக்கள் வெப்பத்தை மீண்டும் விண்வெளிக்கு கதிர்வீசுவதை தடுக்கின்றன மற்றும் ஒரு போர்வையைப் போல செயல்படுகின்றன, மேலும் வெப்பமில்லாமல் வாழ்க்கையை சாத்தியமாக்குகின்றன. துணை பூஜ்ய மதிப்புகளுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளன. இயற்கையாகவே வெப்பமடையும் இந்த நிகழ்வு பசுமையில்லா விளைவு என்று அழைக்கப்படுகிறது. புவி வெப்பமடைதல் என்பது பூமியின் வளிமண்டலம் மற்றும் கடல்களின் சராசரி வெப்பநிலையில் பதிவு செய்யப்பட்ட அதிகரிப்பு ஆகும். புவி வெப்பமடைதல் பூமியின் வானிலை முறைகளை பாதிக்கிறது மற்றும் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. காலநிலை மாற்றம் அதிக கடல் மட்டங்கள், அதிக மழை பொழிவு மற்றும் கடுமையான வறட்சி மற்றும் வெள்ளம் ஆகியவற்றில் விளைகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நைட்ரஜன் ஒரு செயலற்ற மூலக்கூறு வடிவத்திலிருந்து N2 நைட்ரஜன் சுழற்சி எனப்படும் செயல்முறை மூலம் பயனுள்ள வடிவமாக மாற்றப்படுகிறது. நைட்ரஜன் நிலைப்படுத்துதல், நைட்ரோஃபிகேஷன், அசிமிலேஷன், அமோனியாவதால் மற்றும் நைட்ரஜன் நீக்கம் ஆகியவை இதில் அடங்கும் படிகள். கரிமம் பல்வேறு செயல்முறைகள் மூலம் வாழ்க்கையில் இணைக்கப்படுகிறது. கரிமல வாயு இயக்கம் வளிமண்டல நீர்த்தேக்கத்திலிருந்து நேரடியாக பச்சை தாவரங்கள், நுகர்வோர் மற்றும் நுண்ணுயிர் சிதைவு உயிரினங்களுக்கு நடைபெறுகிறது. வளிமண்டல நீர்த்தேக்கத்திற்கு கரிமல வாயு திரும்புவது சுவாச செயல்முறை, எரிப்பு மற்றும் நுண்ணுயிர்கள் மூலம் நிறைவேற்றப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு ஒரு முதன்மை பசுமை விளைவு வாயு மற்றும் வளிமண்டல CO2 பசுமை விளைவு மற்றும் புவி வெப்பமடைதலில் விளைகிறது.